அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் சொல்லப்போகும் கதை முருகக் கடவுள். முருகன் அல்லது கார்த்திகேயன் என்பவர் இந்து கடவுளான சிவன் மற்றும் பார்வதி தம்பதிகளுக்கு மகனாவார். சிவபெருமான் தனது நெற்றிக்கண் நெருப்பினை வெளியிட அதை தாங்கிய வாயு பகவான் சரவணப் பொய்கை ஆற்றில் விட்டார். அந்த நெருப்புகள் 6 குழந்தைகளாக கார்த்திகை பெண்களிடம் வளர்ந்தனர். அன்னையான பார்வதி 6 குழந்தைகளையும் ஒரு சேர அணைக்கும் பொழுது ஆறுமுகனாக முருகன் தோன்றினார். தென்னிந்திய முறைப்படி இவர் கணங்களின் அதிபதியான கணபதி தம்பியாக கருதப்படுகிறார் மற்றும் முருகனுக்கு தெய்வ யானை மற்றும் வள்ளி மனைவிகள் ஆவார். முருகன் எப்போதும் இளமையுடன் இருக்கும் கடவுளாக மயில் சவாரி செய்யும் மற்றும் சில சமயங்களில் சேவல் கொடி கொண்டும் இருப்பார். அவர் தனது தாயார் பார்வதியால் வழங்கப்பட்டதாக கூறப்படும் வேல் எனப்படும் ஈட்டி ஆயுதம் பயன்படுத்துகிறார். பெரும்பாலான சின்னங்கள் அவரை ஒரே ஒரு தலையுடன் பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன. சிலவற்றில் 6 தலைகள் உள்ளன. அவை அவரது பிறப்பை சுற்றியுள்ள புராணத்தை பிரதிபலிக்கின்றன. முருகன் என்றால் அழகன் என்பது பொருளாகும். மேலும் இவர் தமிழ் கடவுள் என்றும் அழைக்கப்படுகிறார். முருகக் கடவுள் கவிதை. வேல் கையில் ஏந்தி விளங்கும் முருகா, மயில் மீது வீரம் காட்டும் குமரா, ஆறுமுகம் கொண்டு அருள் புரிவாய், தெய்வானை வள்ளி துணையே பெறுவாய், சரவணப் பொய்கையில் பிறந்த செல்வா, கார்த்திகை பெண்கள் வளர்த்த நல்வா, சூரபத்மன் மீது வெற்றி கொண்டாய், தேவர்கள் தொழுது போற்றும் பெருமாய், கந்த சஷ்டி கவசம் காப்பு அருள்வாய், பக்தர்கள் நெஞ்சம் புகுந்து வாழ்வாய், சிவன் மகனே தமிழ் கடவுளே, உன் நாமம் எங்கும் ஒலிக்குது காவியமே. நன்றி, வணக்கம்.